ஹாய், நம்ம இன்றைக்கி வந்து கேழ்வரகு மாவு தோசை செய்கிறத பார்க்கலாம். பச்சை மிளகா, ஆனியன், பூண்டு பல், கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ஊருட்டு மாவு கரைச்சி வச்சு அது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்ந்து கலந்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடாயிருச்சு. இப்போ நாம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை ஊற்றுங்க. இது நம்ம நார்மல் தோசை மாதிரி தடவி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி தான் ஊற்றணும். அப்போ தான் பெறலாமல் ஒட்டாமல் வரும். ஆயில் சேர்த்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த சைடு நாம் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. திருப்பி போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்க்கறதுனால நல்லா இதாக கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரும். நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ அடுத்த தோசை ஊற்றியாச்சு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை கூட தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்லாம். தேங்க்யூ டு ஆல். பாய்.